வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தாய் தமிழ் உறவுகள் அனைவரையும் மனம், வாக்கு, காயம் இவை மூன்றும் பொருந்துமாறு வணங்கி மகிழும் இந்த நல்ல தருணத்திலே தினம் ஒரு திருக்குறள் வரிசையில் நின்று அதிகாரம் 87 பகைமாட்சி. குறள் 8. குணநிலனாய் குற்றம் பலவாயின் மாற்றார்க்கு இனநிலனாம் ஏமாப்பு உடைத்து. மாற்றார்க்கு இனநிலனாம் ஏமாப்பு உடைத்து. விளக்க உரை. நல்ல குணமற்றவராய், குற்றப் பின்னணி உடையவராய் மற்றும் தகுந்த துணையற்றவராய் இருப்பவர்கள் தங்களுடைய பகைவர்களுக்கு எளிதில் இரையாகி விடுவார்கள் என்பதனை சொல்லி எளியேன் சாந்தகுமாரின் இந்த உரையை இனிதே நிறைவு செய்கின்றேன். செவிமடுத்த நீங்களும் உங்கள் அன்பு குடும்பத்தினரும் செல்வம், இளமாண்பு, சீர்சிறப்பு, நற்கீர்த்தி, கல்வி, அறிவு, கவிதை ஓங்கி வாழவும் உங்களுடைய இனிய இல்லறம் பெற்றார் பெரின் பெறுவர் பெண்டிர் பெருஞ்சிறப்பு புத்தேளிர் வாழும் உலகு எனும் வள்ளுவனின் வாய்மொழியில் சிறக்கவும் எல்லாம் வல்ல மெய்ப்பொருளை தொழுது நிற்கின்றேன். நன்றி. வாழ்க வளமுடன்.